வணக்கம் நண்பா நண்பீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்க, பத்திரமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது பார்ட் 7. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடுவோம். ஒரு ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தொழுதுட்டு வெளியே வர்றார். தொழுதுட்டு வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா, ஒரு பிச்சைக்காரங்களாம் உட்காந்துப்பாங்க தெரியுங்களா, ஏற்ற மாதிரியே உட்காந்துருப்பாங்க வெளியே. அங்கே உட்காந்துட்டு இருக்கிறவங்க வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஐயா எனக்கு கொஞ்சம் சாப்பாடு எதாவது வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டோடனே இந்த நபர் வந்து அதெல்லாம் முடியாது போ அப்படின்னு சொல்லி விரட்டுறாரு. விரட்டின உடனே பார்த்தீங்கன்னா மறுநாள் வேறு ஒரு நபர் வந்து பள்ளிவாசலுக்கு வந்திருக்காரு. வந்துட்டு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒருத்தன் கேட்டிருக்காரு. கேட்டோடனே இந்த நபருக்கு வந்து மனசு இறங்கி இது வந்து வேற ஒரு நபர் ஓகேங்களா, சரி சாப்பாடு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற 2-3 பேர் வந்துட்டாங்க உடனே சாப்பாடு, ஏன்னா அது பசிக்கும் இல்லையா, அதனால் வந்து இன்னும் 2-3 பேர் வந்தோடனே இவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி இவங்களுக்கும் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக எல்லாம் நிற்க வச்சு 3 பேத்துக்குமே கொடுத்துட்றாரு. இந்த கதை மூலம் நான் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்கள நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. ஆனால் அதுலேயும் கெட்டவங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் உதவி ஹெல்ப் பண்ணுவோம். முடியலனாலும் நம்மகிட்ட இருக்கிற 10 15 10 5 அந்த மாதிரி காசு இருந்துச்சுன்னா அந்த வெளியே உட்காந்துருக்கணும் நம்ம வந்து கொடுப்போம் அப்படின்றத நான் சொல்லி முடிச்சிடுறேன். நன்றி.